சார் எல்லாருக்கும் குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே கிளியரா வருதான்னு நீங்க மெசேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களோட மெசேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது இஷ்யூஸ் கனெக்டிவிட்டியில ஏதாவது இருந்தது, இல்லை ஆடியோல வீடியோல கிளியரா இல்லை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார்.
Audio not audible. Okay, இன்னொரு 2 minutesல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். Welcome to the webinar. You have entered as an attendee. Listen-only mode. சார் வாய்ஸ் எனக்கு உங்களுக்கு நான் பேசுறது கிளியரா வருதுங்களா? ஓகே, நம்ம செஷன்ல போகலாம். இன்னைக்கு இந்த வெபினார்ல வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். அதாவது பொலிஞ்சர் பேண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனா யூஸ் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில. மற்ற ஸ்ட்ராட்டஜில இல்லாத பாசிட்டிவ் அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது மற்ற ஸ்ட்ராட்டஜில இல்லாத கீ ஃபேக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா எப்ப இருக்க போகுதுன்றத இது முன்கூட்டியே சொல்லிவிடும். அதாவது ஒன் சைட் மார்க்கெட் இல்ல ஒரு டிராஸ்டிக் மூவ்மெண்ட் வரப்போகுது, இந்த மாதிரி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இல்ல சடனா வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்கிறத முன்கூட்டியே இது நமக்கு சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இயர்லி சிக்னல் கொடுக்கும். இதுல நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பை செல் சிக்னல் இதுல வராது. ஸோ அப்ப எதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளவு வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆக இல்ல எவ்வளவு வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜில இல்லாத, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூப்பர் ட்ரெண்ட், RSI, அதே போல பொலிஞ்ச இது MACD,
இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவு வரைக்கும் போகும், எங்க போய் ரிவர்சல் ஆகும், இதெல்லாம் அதுல இண்டிகேஷன் இருக்காது. பட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும், எங்க என்ட்ரி போகலாம், எங்க எக்ஸிட் ஆகலாம், அந்த இண்டிகேஷன் இருக்கும். பட் ஆனா பொலிஞ்சர் பேண்ட்ல வந்து நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் எந்த லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, எந்த லெவல்ல இருந்து அது ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்கு, இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு இங்க வரும். சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டா மாறுறத வந்து நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நார்மல் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் இது. இந்த பொலிஞ்சர் பேண்ட் பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல யூஸ் பண்ணுங்க. வேற லைன் பார் இல்ல கினாஷி அதில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன் வந்து அதுல வராது. பட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஹவர்லி கேண்டில்ஸ், டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், இதுல எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா டைம் ஃப்ரேமும் நீங்க இதில் அப்ளை பண்ணலாம். அதே போல ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, இந்த 3 செக்மெண்ட்மே நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ், பேங்க் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ். அதாவது ஃபியூச்சர் வந்து ஏன் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஃபேக் சிக்னல்ஸ் ஃபியூச்சர்லயோ இல்ல டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஸ்பாட் இண்டெக்ஸ் இல்ல கேஷ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க ஃபியூச்சர்ல என்ட்ரி போகலாம், இல்ல ஆப்ஷன்ல என்ட்ரி போகலாம். ஏன்னா நமக்கு ஸ்பாட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியர் மூவ்மெண்ட் இருக்கும், வால்யூம் பேஸ்டு மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல வந்து டெரிவேட்டிவ் லாட் சைஸ் தான் வந்து நமக்கு இங்க ட்ரேட் நடக்கும். அதனால ஒரு லாட் அப்படின்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு XYZ ஸ்கிரிப்ட் இருக்குன்னா 1000 குவான்டிட்டி ஒரு லாட்னா அந்த இடத்துல ஒரு லாட் நீங்க வாங்க போனாலும் 1000 குவான்டிட்டி அங்க ட்ரேட் நடக்கும். ஸோ அது ஒரு லாட் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டுக்கும் அதோட கேஷ் மார்க்கெட் சார்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரும். கேஷ் மார்க்கெட் இருக்கிற சார்ட்டோட லெவல்ஸை வச்சுதான் வந்து மோஸ்ட்லி ட்ரெண்ட் இண்டிகேஷன் நடக்குது. ஃபியூச்சர்ல இருக்கிற சார்ட்டை வச்சு ட்ரெண்ட் இண்டிகேஷனோ இல்ல பையிங் அண்ட் செல்லிங் இல்ல ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் ஃபியூச்சர் டெரிவேட்டிவோட சார்ட்டை யூஸ் பண்ணி என்ட்ரியோ இல்ல எக்ஸிட்டோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலதான் மோஸ்ட்லி வந்து அண்டர்லையிங் அசட்டோட சார்ட்டை வச்சுட்டு நீங்க அதோட ஃபியூச்சர்ல இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் இண்டெக்ஸ். இந்த ஸ்பாட் இண்டெக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொலிஞ்சர் பேண்ட் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1980 ஜான் பொலிஞ்சர் அப்படின்றவர் வந்து இதை கிரியேட் பண்ணாரு. பட் இதுல வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது பெரிய அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகல. பட் இதோட ட்ரேட்மார்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2011 தான் இதோட ட்ரேட்மார்க்கே வந்திருக்கு. ஜான் பொலிஞ்சர்ன்றவர் இதை ஆத்தென்டிகேட்டடா வந்து ட்ரேட்மார்க் இஷ்யூ பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஃபெமிலியர் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ரீசெண்டா வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஃபெமிலியரா பெரிய அளவுக்கு ஒரு ரீச் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா ஹியூஜ் ட்ரேடர் இல்ல ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து மார்க்கெட்டோட வால்டிலிட்டி, அதோட ஃபிளக்சுவேஷன் எவ்வளவு வரைக்கும் இன்னைக்கு போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா லிமிடேஷன்ஸ் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸோ வந்து இவ்வளவு வரைக்கும் தான் போகணும், இவ்வளவு வரைக்கும் போகக்கூடாது அப்படின்ற லிமிடேஷன்ஸ் கிடையாது. எவ்வளவு ஒன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், எவ்வளவு ஒன்னா ஃபால் ஆகலாம். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லா நாளுமே வந்து ஒன் சைட் மார்க்கெட்டாவும் இருக்கிறது இல்லை, எல்லா நாளுமே சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த பொலிஞ்சர் பேண்ட் மூலியமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுல வந்து ஒரு டிராஸ்டிக் இல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்ட் நீங்க முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் பொலிஞ்சர் பேண்ட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க எப்படி என்ட்ரி போவீங்க இல்ல எப்படி போக கூடாது அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொலிஞ்சர் பேண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்க வந்து இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட், இது அலைஸ் ப்ளூ மூலமா இது ட்ரேடிங் வியூ சார்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் நீங்க போட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு அதோட அடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜியும் வரும். ஸோ பேசிக் வந்து நம்ம பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இங்க பண்ணிக்கலாம்.
நான் சென்டர் மிட் லைனுக்கு வந்து பிளாக் லைன் கொடுத்துறேன், அப்பர் லைனுக்கு வந்து கிரீன் லைன் கொடுக்குறேன், டவுன் சைடு வந்து நான் ரெட் லைன் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் மேபி ஷேடட் லைன் நினைக்கிறேன், இது வருமா வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இந்த கிரீன் லைன், பிளாக் லைன், ரெட் லைன், இந்த 3 லைன் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கை வந்து அப்படியே கவர் பண்ணி தான் போகும். ஸோ எந்த ஒரு டைரக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கேண்டில் வந்து அந்த 3 லைனுக்குள்ள தான் வரும். நீங்க என்ன டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ நான் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்றேன், உங்களுக்கு அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இங்க அந்த கேண்டில்ஸ் வந்து அந்த 3 லைனுக்குள்ளவே உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நார்மலா வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இன்புட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 20, சோர்ஸ் வந்து க்ளோஸ், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 இருக்கும். நார்மலா பை டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணுவாங்க, பட் ஒரு சிலர் வந்து 3 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா 3 அப்படின்னா 3 யூஸ் பண்ணி நீங்க டெஸ்டிங் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு 2 கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க 2 யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நார்மலா 2 யூஸ் பண்ணுவாங்க பை டிஃபால்ட். ஸோ நான் இங்க 3 அப்ளை பண்ணிருக்கிறேன். இது எப்படி நம்ம டெஸ்டிங் பண்றது, இல்ல எப்படி நம்ம என்ட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இதை பத்தி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு சார்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி இதில் காட்டுறேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் இல்லையா, நிஃப்டி பேங்க் ஸ்பாட் இண்டெக்ஸ் அப்படின்னும் போது நீங்க ஸ்பாட் இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நிஃப்டி பேங்க் இது வந்து ஸ்பாட் இண்டெக்ஸ், ஃபியூச்சர் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேடட் ஏரியா பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் இண்டெக்ஸோட பொலிஞ்சர் பேண்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதுல வந்து நம்ம என்ட்ரி எப்படி போகிறது, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எவ்வளவு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல எவ்வளவு வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த மிடில் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிடில் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த மிடில் பேண்ட் வந்து 20 SMA, SMAன்றத விட மூவிங் ஆவரேஜ். இந்த அப்பர் பேண்ட் இருக்கு பாருங்க, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே போல லோயர் பேண்ட், இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த மிடில் பேண்ட் வந்து நார்மல் 20 பீரியடுக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த பிளாக் லைன். அதே போல இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப் லோயர் பேண்ட், இது வந்து அப்பர் பேண்ட். ஸோ இது நார்மலா வந்து எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட், 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுல வந்து நம்ம எப்படி கால்குலேட் எப்படி பண்றாங்க அப்படின்றத இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்பர் பேண்ட் வந்து லோயர் பேண்ட், இந்த 2 பேண்டோட வித் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்து பாருங்க, இங்க இந்த 2த்துக்கும் இருக்கிற கேப் வந்து இங்க சேஞ்சஸ் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கும், அகைன் சேஞ்சஸ் இருக்கும். அகைன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கேப் வந்து ரொம்ப அதிகமா, வித் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நார்மலா இது வந்து நீங்க 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணலாம். நான் இங்க வந்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி பேங்கோடைய ஸ்பாட் இண்டெக்ஸோட சார்ட். இதுல வந்து நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 10th இல்லையா, 10th வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட 2 பீரியடுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆட் பண்ணணும். அதே போல 2 பீரியடுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மைனஸ் பண்ணணும் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து. அது லோயர் பேண்ட், இது அப்பர் பேண்ட். இந்த 2 வாலட்டிலிட்டியும் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ரொம்ப க்ளோஸா இருக்கு, 2 அதிகமா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பீரியட் வைஸ் வந்து நீங்க சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த 2 க்ளோஸா இருக்கிற இந்த ஏரியா இருக்கு பாருங்க,
இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷன். ஏன் ரேஞ்ச் பவுண்ட் செஷன் நான் சொல்றேன்னா, இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. இந்த இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சேஞ்சஸே இல்லை. ஸோ இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்டோட கேப்பை வந்து ரொம்ப க்ளோஸா வரும்போது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இண்டிகேட் பண்ணும். ஸோ நார்மலா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா அப்பர் பேண்டை ஹிட் பண்ணா ஷார்ட் போவாங்க, லோயர் பேண்டை ஹிட் பண்ணா பை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா டைமும் நடக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு தவறான என்ட்ரி. ஏன்னா பொலிஞ்சர் பேண்ட் கிரியேட் பண்ண ஜான் பொலிஞ்சர் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பை செல் சிக்னல் இது கண்டிப்பா தராதுன்னு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்லி அவர் கிரியேட் பண்ணி இருக்கிறதுக்கான பர்பஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியும் ஒன் சைட் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது சைட் வேஸ் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹைலி வாலட்டைல் இருக்கிறத எப்படி அது முன்கூட்டியே நமக்கு சொல்ல போகுது, இதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் அவர் பொலிஞ்சர் பேண்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் இதை பேஸ் பண்ணி பை செல் என்ட்ரி இல்ல பை செல் சிக்னல் இது கொடுக்காது. ஆனா நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட நீங்க அடிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் பை செல் என்ட்ரி சிக்னல் கொடுக்குற அடிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ட்ரெண்டை மட்டும் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட்னா பேரிஷ் ட்ரெண்ட் மட்டும் பிக் பண்ணிட்டு அகைன் என்ட்ரி வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எந்த இடத்துல செல் சிக்னல் போகணுமோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி போகணும். பட் இது வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு இண்டிகேட்டர். பட் இதுல நம்ம செல் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்கு. அதாவது இந்த 20 சென்ட்ரல் பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஃபால் ஆகி வரும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஜனவரி அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஓப்பன் ஆகும்போதே இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ 20 பீரியட் பிலோ தான் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போது 32,000 இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 32,288. ஸோ 32,288 இல்ல 32,300 ஓப்பன் ஆகி தொடர்ந்து வருது. நீங்க இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஷார்ட் போறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரும்போது நீங்க அகைன் ஷார்ட் போகலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அகைன் வந்திருக்கு பாருங்க. ஸோ அகைன் எந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸா வருதோ அந்த இடத்துல நீங்க போகலாம். எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட் கிராஸ் பண்ணி மேல போய் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட். பட் ஜான் பொலிஞ்சர் வந்து இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை வந்து எதுக்கு என்ட்ரி நம்ம எக்ஸிட் வைக்கிறோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த பொலிஞ்சர் பேண்டை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜுக்கு தான் வந்து நம்ம பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்றோம். நீங்க இதுல அடிஷனலா சூப்பர் ட்ரெண்டையோ இல்ல ஆர்எஸ்ஐயோ இதை யூஸ் பண்ணி நீங்க இதுல வந்து அடிஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி என்ட்ரி எக்ஸிட் இதுல நீங்க பண்ணலாம். சப்போஸ் நீங்க அகைன் இப்போ இந்த இடம் வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்பர் பேண்டை ஹிட் பண்ணா ஷார்ட் போகும்னு நினைப்பாங்க. எல்லா டைம்லயும் அப்பர் பேண்ட் ஹிட் பண்ணி ஷார்ட் போகுமானா கண்டிப்பா சான்சஸ் இல்லை. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்பர் பேண்டை ஹிட் பண்ணி மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஷார்ட் போனா உங்களுக்கு சக்சஸ் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஷார்ட் போறதுக்கான பிளேஸ்ன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. போன உடனே ப்ராஃபிட் வந்து புக் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஆனா இங்க அப்பர் பேண்ட் அகைன் ஹிட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போனீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இறங்க போகுதுன்னு நினைப்போம். பட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ற இந்த பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் யூஸ் பண்ணீங்க, அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நமக்கு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி போகாதீங்க. பட் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? அப்போ என்ட்ரி போக தேவையில்லை, மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்றோம். அப்ப என்ன பர்பஸுக்காக நம்ம இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு எவ்வளவு வரைக்கும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பொசிஷன் எடுத்துட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக காலர்ல புட்டோ எடுத்துட்டீங்க, மார்க்கெட் வந்து நீங்க எடுத்த பொசிஷனுக்கு ஆப்போசிட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆகும்ன்ற கண்டிஷன் நமக்கு தெரியாது. இது ஒன் சைட் மார்க்கெட்டா இருக்குமா, இல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டா, இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்குமா நமக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன டெசிஷன் எடுக்கலாம்னா, பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணி மேபி எந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த ஒரு சினாரியோ சொல்றேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்பர் பேண்டை ஹிட் பண்ணிருக்கு. அப்பர் பேண்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஓப்பனிங், அதாவது பாத்தீங்கன்னா இது ஜனவரி 2ஆம் தேதியோட மார்க்கெட் க்ளோசிங் வந்து கண்டினியூஸா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி டே ஹை கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 20 பீரியடுக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பிலோ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவொடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மலா பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்றவங்க வந்து ஷார்ட் போலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து 20 பீரியடுக்கு பிலோ ஹிட் ஆனோடனே தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஷார்ட் போகணுமான்றது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதுல தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஷார்ட் யூஸ் பண்ணலாம். அதே போல இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இந்த சப்போர்ட் ஜோனுக்கு நேர்ல வந்திருக்கு பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து நீங்க ஷார்ட் போகலாம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் லைனுக்கு அபோவ் கிராஸ் ஆயிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் செஷன் தான். ஏன் ரேஞ்ச் பவுண்ட் செஷன் அப்படின்னா, அப்பர் பேண்ட் லோயர் பேண்டுக்கு பிட்வீன்ல வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் கிளியரா இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்டை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து எப்படி, அதாவது சப்போஸ் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்க பார்க்கலாம். இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் இது வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஸ்டேஜ் எப்பன்னா 3ஆம் தேதி மதியம் மார்க்கெட் 3:30 க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் கேண்டல் இதுதான். ஸோ இந்த கேண்டல் வந்து இங்க நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த கேண்டல் வந்து 3ஆம் தேதி க்ளோசிங் பிரைஸ். அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், பெரிய கேண்டல். இது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ரொம்ப க்ளோஸா வரும்பொழுது நீங்க அகைன் அப்பர் பேண்டை அடுத்த நாள் ஹிட் ஆச்சுன்னா பை பண்ணலாம். அடுத்த நாள் வந்து லோயர் பேண்டை ஹிட் பண்ணி ஓபன் பண்ணா ஷார்ட் போகலாம். பட் இதுல ஒரு நெகட்டிவ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் வந்து சடனா க்ளோஸா வந்து அங்க இருந்து பிரேக் அவுட் ஆகிறத பார்க்க கூடாது. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் செஷனா வருதான்னு பாருங்க. தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் பவுண்ட் செஷனா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கு, தொடர்ந்து கண்டினியூஸா அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான கேப் வந்து ஒரே இதுலதான் வருது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். சோ இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. ஆனா இறங்குனாலும் இந்த அப்பர் பேண்ட் லோயர் பேண்டுக்கான கேப் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, அப்ப எந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகணும் அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்க. ஏன் இது இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ஏன் ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா, கேண்டில்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபார்ம் ஆகல. அதுதான் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கேண்டலும் பெரிய அளவுக்கு இல்லை பாருங்க, எல்லாம் சின்ன 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 கேண்டலா இருக்கு. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வால்யூம் பெரிய அளவுக்கு, அதாவது வாலட்டிலிட்டி பெரிய அளவுக்கு இல்லாம இருக்கட்டும், பேங்க் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு பையிங்கோ ஒரு செல்லிங்கோ இல்லாம இருக்கட்டும், இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு கேண்டலும் வந்து 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷத்துல பெரிய வாலட்டில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் நடந்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருது. அப்போ இந்த கேப்பை நீங்க யூஸ் பண்ணும்போது இதுல எந்த பிரேக் அவுட் நேர அப்பர் சைட் பிரேக் அவுட் நடக்குதான்னு பாருங்க. இங்க பாருங்க, நடந்த உடனேயே உங்களுக்கு இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேப் இதுக்கு இந்த ஹைட் அண்ட் அப்பர் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் இருக்கிற கேப் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆன உடனே மார்க்கெட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ நீங்க பை எடுக்கிற என்ட்ரி இந்த இடம் தான். நீங்க இங்க பை எடுக்கிற என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்க பை எடுத்தீங்கன்னா எக்ஸிட் எங்க ஆவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பர் பேண்டை போய் க்ளோஸ் ஆகும்போது நீங்க இங்க இந்த இடம் எக்ஸிட் ஆகும். இந்த இடம் பிரைஸ் வந்து 32,590, நீங்க என்ட்ரி போற இடம் 32,260, கிட்டத்தட்ட 330 பாயிண்ட் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அகைன் அடுத்து எப்ப ஷார்ட் போகலாம், இங்க பாருங்க, அடுத்து எங்க உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் செஷன் வருது. இது வந்து நான் சொல்றது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்டை எப்படி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றது தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் தான் வந்து அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. வந்துட்டு லோயர் பேண்டை அடுத்த நாள் ஹிட் பண்ணிருக்கு 6ஆம் தேதியோட மார்க்கெட். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒன் சைட் மார்க்கெட், உடனே கேப் பாருங்க. சப்போஸ் இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட் மேக்சிமம் சப்போஸ் இந்த கேண்டல் நடக்கும்போது மேக்சிமம் இவ்வளவு வரைக்கும், அதாவது இந்த லெவல் வரைக்கும் 31,560 வரைக்கும் லோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட செஷனே பாருங்களேன், இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 3:30, நேர்லி 32,080 32,990 முடிஞ்சிருக்கு இல்லையா. இன்னைக்கு அதிகபட்சம் எவ்வளவு போகலாம் அப்படின்னா 31,980 வரைக்கும் போகலாம். இந்த லோயர் பேண்ட் இருக்கு பாருங்க, இந்த லோயர் பேண்ட் லெவல் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி அப்பர் சைடு வந்து 32,420 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியோட எக்ஸ்ட்ரீம் ட்ரெண்ட் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணும்.
ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்க இங்க இறங்கிட்டு வருது இல்ல, கால் ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்க கால் எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கும்போது அது இறங்குது. அப்ப அது எவ்வளவு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம்னா 32,000 பிரேக் ஆகாம இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 32,300ல இருக்கும்போது நீங்க கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க, நீங்க விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா இது எவ்வளவு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கேண்டல்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டல்ல இருக்கும்போது 32,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. 32,000 வரைக்கும் இங்க வந்திருக்கு. 31,962 வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு ஆனா அந்த கேண்டல் க்ளோஸ் ஆகிறது 32,000 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகைன் அந்த இடத்துல இருந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. சோ இந்த ட்ரெண்டை வந்து நீங்க ரொம்ப ஈஸியா, அதே மாதிரி இந்த ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு பாருங்க. இன்னையோட மார்க்கெட், அதாவது 9ஆம் தேதி, இது வந்து 8ஆம் தேதியோட மார்க்கெட், இது 9ஆம் தேதியோட மார்க்கெட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவல்ல பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடுல நடந்திருக்கு. அடுத்த நாள் ஓப்பனிங் அப்பர் சைடு நடந்த உடனே இந்த கேண்டல் நடக்கும்போது ஹைல இருக்கிற கேண்டல் 31,770, லோ வந்து பாத்தீங்கன்னா 30,850. அப்போ 9ஆம் தேதியோட மார்க்கெட் 31,800ல இருந்து 30,850 700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா க்ளோசிங் வந்து 31,350ல இருந்து 31,850 ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 500 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப 500 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவா கேப் அப் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது 31,800 இந்த லைன், இந்த பிளாக் லைன் இந்த இடத்துல. அதே மாதிரி அதே இடத்துல இங்க பாத்தீங்கன்னா 30,850 30,870. அப்ப என்ன அர்த்தம், 1000 பாயிண்ட்ஸ் மேபி அந்த 9th ட்ரேடிங் செஷன்ல வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெண்டை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ நேத்தியோட ட்ரேடிங் செஷன், அதாவது முந்தா நேத்தியோட ட்ரேடிங் செஷன் 8ஆம் தேதியே வந்து இந்த ரெண்டு அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் க்ளோஸா வரும்போது இங்க மேல அப்பர் பேண்டை ஹிட் பண்ணிருக்கு பாருங்க. ஹிட் பண்ணி அடுத்த நாள் ஓப்பன் ஆனது இங்க தான் ஓப்பன் ஆகுது. இங்க ஓப்பன் ஆகும்போது இந்த ரெண்டு பேண்ட் அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்டோட வித்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்பர் பேண்டோட லைன் 32,240, இங்க வந்து பாத்தீங்கன்னா 31,000. அப்ப என்ன ஆகுது, 32,200 பாயிண்ட் இங்க அது இன்க்ரீஸ் ஆக வாலட்டிலிட்டியை வந்து பெரிய அளவுக்கு இங்க நமக்கு கேப் கொடுக்குது. ஆனா இது இந்த இடத்துலயே சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகும்போது 600-700 பாயிண்ட் கேப் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க போகும்போது 1,200 பாயிண்ட் இங்க வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. பட் இதே லெவல்ல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த வாலட்டிலிட்டியோட கேப் குறைஞ்சிட்டே வந்துடும். இங்க லோயர் பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டல் நடக்கும்போது மேக்சிமம் 32,200 போக வாய்ப்பு இருக்கு. டவுன் சைட்ல 31,800 போக வாய்ப்பு இருக்கு. இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு குறைஞ்சு வந்துடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் பெரிய அளவுக்கு இருக்காது, இதே ரேஞ்சில க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டல் நடக்கும்போது பாருங்க அப்பர் சைடு 32,200 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டலுமே அது வரைக்கும் தான் போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கேண்டல், இந்த ரெட் கேண்டல் சென்டர் கேண்டல் பாருங்க, அந்த கேண்டல் நடக்கும்போது லோ எவ்வளவு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 31,855 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 31,960 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு வாலட்டிலிட்டி இருக்கணுமோ அந்த வாலட்டிலிட்டியை உங்களுக்கு இங்க முன்கூட்டியே சொல்லிடும். இவ்வளவு வரைக்கும் மார்க்கெட்ல வந்து வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு வரைக்கும் மேல போகலாம், இவ்வளவு வரைக்கும் கீழே வரலாம்ன்றத ஒரு இயர்லியர் ப்ரெடிக்ஷன் நீங்க இங்க பிக்ஸ் பண்ணிடலாம். சோ இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் பேண்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் போகணும், லோயர் பேண்டை ஹிட் பண்ணி ஹீட் ஆகி மேல வெளியில வந்ததுன்னா கேண்டில் வந்து அப்பர் பேண்டை கிராஸ் பண்ணி மேல வந்துச்சுன்னா ஷார்ட் போகணும். இந்த ட்ரெண்ட் எல்லாம் நீங்க பிலீவ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி கொடுக்காது. இங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கேண்டல் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பேண்டை அபவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்ப மோஸ்ட்லி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் போங்க, இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரெண்ட் பாருங்க, இது வரைக்கும் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் தான். ஸோ மார்க்கெட் வந்து இப்படிதான் போகும், அதனால என்ட்ரி நம்ம இங்க போகலாம், இந்த இடத்துல வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இதை பேஸ் பண்ணி பண்ணாதீங்க, கண்டிப்பா நமக்கு லாஸ் வரும். ஸோ இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல ஷார்ட் போகலாம், எந்த இடத்துல லாங் எடுக்கலாம், அதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்றது? ஸோ இதுதான் இந்த ரெண்டு பேண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு பேண்ட் ரொம்ப க்ளோஸா வந்ததுன்னா சைட்வேஸ் மார்க்கெட். ரெண்டு பேண்டுக்கு ரொம்ப அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்டுக்கு கேப் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒன் சைட் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த 20 மூவிங் லைன் இருக்கு இல்லையா, இதுல இருந்து கண்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஃபால் இருக்கு. இந்த ஃபாலுக்கு அப்புறம் அகைன் இந்த 20 பீரியடுக்கு மேல கிராஸ் ஆனதும் ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட். ஏன்னா
ஏன் நான் இந்த கேண்டில் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டன் அப் ட்ரெண்டோ இல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங்கோ இல்ல. பட் இந்த கேண்டலுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ரெண்டு கேண்டில் ஹிட் பண்ணி மேல அப்பர் பேண்டை இங்க ஹிட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்கன்னா இந்த கேண்டில் சப்போர்ட் லைனா ஆக்ட் ஆகும். அதாவது இந்த லைன் இருக்கு பாருங்க, 20 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆகுது. இந்த லைன் வந்து சப்போர்ட் லைனா இருக்கும், இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனா ஆக்ட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேல அப்பர் பேண்டை ஹிட் பண்ணா ஷார்ட் போங்க, லோயர் பேண்டை ஹிட் பண்ணா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது அக்யூரசி 60% உங்களுக்கு ஃபேவரா இருக்கும், 40% உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ அதனால அதை வந்து நீங்க பேஸ் பண்றதை விட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பர் பேண்டை ஹிட் பண்ணும்போது நீங்க பை பண்ணலாம் ஒரு சில டைம்ல. ஏன் அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து இறங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க மார்க்கெட்டை தொடர்ந்து இறங்கி இருக்கும்போது அப்பர் பேண்டை ஹிட் பண்ணிச்சுனாவே மார்க்கெட் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதான் இண்டிகேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாருங்க, நான் இங்க உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க ஹிட் பண்ணி தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு பாருங்க மார்க்கெட். இங்க தொடர்ந்து இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் இங்க ஹிட் ஆயிருக்கு. பட் ஆனா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க இங்க இருந்து தொடர்ந்து கண்டினியூஸ். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கு கிரீன் கேண்டில், பட் ரெட் கேண்டில் அகைன் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து டே ஹை கேண்டில் டே லோ கேண்டில் ரிவர்சல் கேண்டிலா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ட்ரி போகாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க என்ட்ரி போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அது ஷார்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்களுக்கு லைன் போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்க ஒரு ஹை போயிருக்குல்ல 32,600, அந்த ஹையை வந்து இங்க கிராஸ் பண்ணல வரும். ஏன் வந்து இந்த அப்பர் பேண்டை ஹிட் பண்ணி இறங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேல 32,612க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த லெவல் கிராஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இந்த லெவல் கிராஸ் ஆகாதனால அகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ஷார்ட் கண்டிப்பா போகலாம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதே போல ப்ரீவியஸ் ஹை இங்க பாருங்க, இங்க இருக்கு ஹை ப்ரீவியஸ் ஹை, ஆனா ஓப்பன் ஆயிருக்கிறது இங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி கண்டினியூஸா ஒரு நிலை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா இல்ல ரெண்டு கேண்டில் வந்து மறுபடியும் இறங்க போகுதா முன்னாடி நமக்கு தெரியாது. ஏன்னா ஓப்பன் ஆகும்போது நமக்கு இதை தெளிவா தெரிஞ்சுட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில் இன்க்ரீஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் பேரிஷா வரும்போது நீங்க இந்த பேரிஷ் கேண்டில் இந்த அப்பர் பேண்டுக்கு பிலோ வந்து க்ளோஸ் ஆகுதுனாவே மார்க்கெட் ரிவர்ஸ்ல இண்டிகேட் பண்ணணும். ஹிட் பண்ண அந்த கேண்டலுக்கோ அல்ல அந்த அடுத்த கேண்டலோ அகைன் உள்ள வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த கேண்டல் உள்ள வந்து அகைன் க்ளோஸ் ஆகுது, பேரிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மார்க்கெட் க்ளோசிங்ன்றதுனால இதோட கண்டினியூஷன் அடுத்த நாள் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் ப்ரீவியஸ் லெவலோட ஹையை கிராஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பாருங்க, சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அப்பர் பேண்டை ஹிட் பண்ணியே மேல போயிட்டு இருக்கு பாருங்க, கீழே லோயர் பேண்டை எங்கேயுமே பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல பாருங்க. இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்க ஒரு கேண்டில் வந்து லோயர் பேண்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த இடம் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ உங்க என்ட்ரி வந்து இந்த 20 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு அப்போ வந்து கிராஸ் ஆன உடனே நீங்க பை பண்ணிட்டு அகைன் வந்து கேண்டலுக்கு பிலோல எங்க வந்து க்ளோஸ் ஆகுதோ அது அங்க எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அப்பர் பேண்டுக்கு பிலோ உள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, லோயர் பேண்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அப்ப ட்ரெண்ட் வந்து பேரிஷ் இல்லையா. இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போகும்போது அகைன் நீங்க இங்க அப்பர் பேண்ட்ல அப்போ க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க, எங்கேயுமே இல்ல பாருங்க. ஆனா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு நீங்க பிளான் பண்ணணும். இங்க பாருங்க, அப்பர் பேண்ட் வந்து ஹிட் பண்ணிருக்கா, உடனே நீங்க பை போலாம். இந்த இடத்துல நீங்க பை போகும்போது நீங்க பை போற இடம் இல்லையா, லோயர் பேண்டுக்கு கீழே வந்து எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க தொடர்ந்து ஹிட் ஆகுது, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது.
ஸோ நீங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து இங்க வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல புக் பண்ணிக்கலாம், இல்ல இறங்குற வரைக்கும் நீங்க வெயிட் பாருங்க. அப்பர் பேண்ட்ல இருந்து பிலோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பர் பேண்டை ஹிட் பண்ணியிருக்கா, நீங்க உடனே இங்க பாருங்க இவ்வளவு வரைக்கும் போயிருக்கு. லோயர் பேண்டை வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ பிலோல அந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆகலாம். இது வந்து பேங்க் நிப்டியோட சார்ட். நான் வந்து உங்களுக்கு நிப்டியோட சார்ட் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். முக்கியமா இதுல டைம் ஃப்ரேம் நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அக்யூரசி அதிகமா இருக்கும். நான் இப்ப இங்க வச்சிருக்கிறது வந்து 5 minutes and 15 minutes, அதனால உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். நீங்க அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதாவது டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். இது இங்க பாருங்க அப்பர் ஃபீஸ் இங்க அப்பர் பேண்டை வந்து ஹிட் பண்ணி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆன உடனே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் போகலாம் அப்படின்னு. ஆனா மார்க்கெட் ட்ரெண்டா ஒரு கேப் அப் ஓப்பனிங், இந்த ஹையர் பேண்டுக்கும் இந்த அப்பர் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப வாலட்டிலிட்டி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல சேஃப் ட்ரேடர்ஸ் என்ட்ரி போறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்கு. இந்த ஹை அகைன் எங்க கிராஸ் பண்ணுதுன்னு பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கேட்டா தெரியும். இந்த ஹை அகைன் இங்க கிராஸ் பண்ணிடுச்சுனாவே இந்த லோயர் பேண்ட் ஹிட் பண்ணி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அப்பர் பேண்டுக்கு மேலதான் ஓப்பன் ஆயிருக்கு, இங்க போயிருக்கு கேண்டல், பட் க்ளோசிங் அடுத்த கேண்டல் கீழே பிலோல வந்திருக்கு பாருங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, அகைன் கொஞ்சம் நியூட்ரலாவோ இல்ல அகைன் ஃபால் ஆகவோ வாய்ப்பு இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். ஸோ லோயர் பேண்டை இன்னும் ஹிட் பண்ணல, அப்ப மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்காக ரெடியா இல்ல, இன்னும் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இடம் பாருங்க லோயர் பேண்டை ஹிட் பண்ணிருக்கு. இன்னும் ஜூம் பண்ணி இது பண்ணா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இந்த கேண்டில் வந்து லோயர் பேண்டை ஹிட் பண்ணிருக்கு. இந்த இடம் வந்து நம்ம ஷார்ட் போகலாம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஷார்ட் போற இடம். அப்பர் பேண்டுக்கு அபோவ் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடம் க்ளோஸ் ஆகல, அப்பர் பேண்டுக்கு பிலோல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் இங்க இன்னும் மூவ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் அப்பர் பேண்டுக்கு மேல வந்து இங்க தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் போனது தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஃபால் வருது. இதுல இதே நீங்க அவர்லி டைம் ஃப்ரேம் போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். இங்க பாருங்க அப்பர் பேண்டையும் ஹிட் பண்ணல, லோயர் பேண்டையும் ஹிட் பண்ணல. அது ஃபுல்லா வாலட்டிலிட்டி மட்டும் பாருங்க. இந்த வாலட்டிலிட்டி அதிகமா வாலட்டிலிட்டி இருக்கிற பிளேஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டிராஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் ரெண்டும் ஒன்னா ரொம்ப க்ளோஸா வரும்போது இங்க லோயர் பேண்டை ஹிட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த லோயர் பேண்டை ஹிட் பண்ணிருந்தனா ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போய் பொசிஷன்லாம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஸோ நீங்க 3 days 1 week பொசிஷன் ஹோல்ட் பண்ற ட்ரேடரா இருந்தா நீங்க ஹவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து 12,230 ஷார்ட் வந்து ஃபியூச்சர்லயோ இல்ல புட் ஆப்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இங்க லோ வரைக்கும் இங்க வந்திருக்கு பாருங்க 11,950, கிட்டத்தட்ட 270 பாயிண்ட் இல்ல 280 பாயிண்ட் வரைக்கும் லோ வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வீக் ஆகிறதையும் வாலட்டிலிட்டி இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதையும் இது உங்களுக்கு முன்கூட்டி சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஸ்டில் இன்னும் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல இன்னும் வந்து அப்பர் பேண்டை ஹிட் பண்ணல. ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் இங்க இண்டிகேட் பண்ணல. மார்க்கெட் மேபி ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது க்ளோசிங் ஹவர்ஸ், அதாவது மார்க்கெட் க்ளோசிங் லாஸ்ட் 1 hour, அதாவது இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் 2.5 to 3 கேண்டல் இது ஹவர்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால ஹை வந்து வர திங்கட்கிழமை 12,500 இருந்து லோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ இங்க வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இண்டிகேட் பண்ணும். 11,800 வரைக்கும் வருது நேர்ல இந்த லோ. ஸோ 11,800 இருந்து 12,500 வரைக்கும் அடுத்த வாரம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு எதுல தெரியுதுன்னா பொலிஞ்சர் பேண்ட்ல அடுத்த வாரம் ஓவரால் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் 12,500 to 11,800 வரைக்கும் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு. இதுல வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிஷனல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி
கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமான்றதை நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த பொலிஞ்சர் பேண்ட். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணதுல டவுட் இருந்தது, கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஷார்ட் இண்டிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டவுன் ட்ரெண்ட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி போகல அப்படின்னா அகைன் நீங்க ஃபாலோ ஆனோடனே என்ட்ரி போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நீங்க இங்க வரீங்க, இங்க ரைஸ் ஆயிடுச்சு, ரைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன சின்ன கேண்டல்ஸ் இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த கேண்டல்ஸ் நடந்து மறுபடியும் இந்த லைனுக்கு 20 லைனுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது அகைன் நீங்க ஷார்ட் போகணும். ஸோ அந்த இண்டிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அகைன் நீங்க கிராஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது, வந்துட்டு இந்த அப்பர் பேண்டை டச் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் மேபி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்ற இண்டிகேஷன் இருக்கு. நீங்க இந்த இடத்துல பை எடுக்க மறந்துட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அடுத்த பை இந்த 20 எஸ்எம்ஏக்கு க்ளோஸா வரும்போது நீங்க அகைன் பை எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பை எடுக்கலாம், இந்த லைன் கிட்ட வரும்போது நீங்க ஷார்ட் போயிருக்கலாம், அகைன் இந்த இடத்துல ஷார்ட் போயிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகலாம். பட் ட்ரெண்ட் வந்து பாருங்க மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருந்தா நம்ம ஷார்ட் போயிருக்கலாம். பட் கீழே வரல, அகைன் அப்பர் பேண்ட்ல போய் டச் பண்ணிருக்கு. பட் ஆனா அபவ் க்ளோஸ் ஆகல. பட் இருந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இங்க வந்து மறுபடியும் புல்லிஷ் கேண்டல் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி அகைன் மேல போறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா, அகைன் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்குன்றதான் இண்டிகேட் பண்ணிருக்கு. நீங்க இந்த இடத்துல பை போகலாம். பை போனீங்கன்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னா, இந்த 20 எஸ்எம்ஏக்கு கீழே பிலோ வரும்போது வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். பிலோ லைனை எங்க டச் பண்ணுதோ நீங்க அந்த இடத்துல டச் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகும்போது, அந்த லோயர் பேண்டுக்கு பிலோ க்ளோஸ் ஆகும்போது நீங்க எக்ஸிட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இதுல பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் சார். நான் என்னோட நம்பர் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க இதுல கேளுங்க வாட்ஸ்அப்ல. ஓகே, இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.